வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா கார்ஸும் லைனில் நிற்குதுங்க. செம்ம டிராஃபிக்காக இருந்தது. எல்லாமே லைனாக மெதுவாக தான் மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். மட்டன் குழம்புக்கும் கிரேவிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா போட்டி அப்புறம் மூளை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டு ஈவினிங் போனோம். ஈவினிங் போனால் கோயில் ரொம்பவே காலியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை சரஸ்வதி மாதிரி நல்லாவே அலங்கரித்து ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்களும் சாமியை நல்லா கும்பிட்டீங்களா? ஓகே, கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட் தாங்க எடுத்துருந்தோம். ஆனால் காலியாக தான் இருந்தது. 30 ருபீஸ் டிக்கெட்டில் கூட போயிருக்கலாம். நாங்கள் தான் 100 ருபீஸில் போயிட்டோம் கிட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு. கோயிலுக்குள்ளே கேமரா அலோடு இல்லாததால் நான் ஃபோட்டோ எடுக்கல. ஸோ நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு தீபம் ஏற்றுறவங்க தீபம் சுற்றிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் அவ்வளோதாங்க. இந்த கோவில் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.